ஆல்ரெடி வீட்டோட எம்டி ஹோம் டூர் அண்ட் வந்து பட்ஜெட் வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வகையில் இப்போ நான் வீடை செட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஃபர்னிஷ்ட் மினிமலிஸ்ட் ஹோம் டூர் தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ மினிமலிஸ்டிக்காக வச்சுருக்க முடியுமோ அவ்வளோ வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து சில டிப்ஸ், நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறீங்கன்னா அதுக்கு எந்தெந்த பொருளுக்கு எப்படி ஸ்பேஸ் ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸும் சேர்த்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்தே என்னோட ட்ரீம் வந்து வெளியில் வந்துட்டு ஓடு போட்டு அதில் ஒரு ஊஞ்சல் போடணுங்கிறது. ஸோ சிட் அவுட்டில் அதை தான் நீங்கள் பார்த்தீங்க. இது வந்து ஹால். ஸோ ஹாலில் வந்து நீங்கள் என்னோட பழைய வீட்டில் பார்த்த அதே சோஃபா தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த டிவைடரில் வச்சுருக்க திங்ஸுமே பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் இருந்தது தான். எந்த டெக்கார் ஐட்டம்ஸும் நான் வாங்கலை. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன் திங்ஸ் ஐ ஒன்ட் பை இன் 2025. அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் தேவையில்லாத எந்த பொருளுமே நான் வாங்கலை. நான் வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா கர்டைன்ஸ் தான். ஏன்னா அதுக்கு தான் செலவாச்சு. கர்டைன்ஸ் அண்ட் கர்டைன் ராட்ஸ் பார்த்தீங்கன்னா கர்டைன்ஸ் எல்லாமே வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ராட்ஸும் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். எல்லாமே 9 ஃபீட் கர்டைன்ஸ் வாங்கினேன். பட் 8 ஃபீட்டில் தான் என்னால் போட முடிஞ்சது. ஸோ வந்து மடித்து தச்சுக்கிட்டேன். ஏன் 8 ஃபீட்டில் தான் போட முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல 9 ஃபீட்டில் ஒயர் போணுச்சு. ஸோ வந்து அது ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லி 8 ஃபீட்டில் போட்டிருந்தோம். ஸோ இந்த இடத்துல சோஃபா இந்த மாதிரி தான் வரணும். அதுக்கு நடுவில் அது எல் ஷேப்பில் போட்டு அதுக்கு நடுவில் வந்து அரிக்கா பாம் வைக்கணும். அதுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு பெண்டன்ட் லைட் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் முன்னாடி டிசைட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி டிவி வந்து 55 இன்ச் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டிவி யூனிட் வந்து நாங்கள் டிசைன் பண்ணோம். ஸோ முன்னாடி என்ன பொருள் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டோன்னா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியான இன்டீரியர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும் நம்மளால. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட பொருள் என்னென்ன இருக்குது உங்ககிட்ட, அது இருக்கிறத வந்து எப்படி நம்ம ஆக்குபை பண்ணணும், எந்தெந்த பொருளை எங்கெங்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணாதான் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நான் ரொம்ப சின்ன வயசில் காரைக்குடியில் இருந்திருக்கேன். அந்த செட்டிநாடு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் திறந்தா பேக் டோர் தெரியும். ஸோ அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருந்தது. பட் நான் அதை கேட்கல. ஆனால் இன்ஜினியர் டிசைன் பண்ணதுலேயே அது வந்திருந்தது. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா காற்றோட்டம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. நீங்கள் 2 டோரையும் திறந்து விட்டிங்கன்னா அவ்வளோ காற்று வரும். ஃபேனே தேவையில்ல, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் வந்து முன்னாடி டிசைட் பண்ணது தான். இது நிறைய பேர் இந்த கிளாக் போட்டிருப்பாங்க. நிறைய ஹோம் டூரில் நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு ஒரே கிளாக் தான் வச்சுருக்கேன். இந்த கிளாக் வந்து 2 சைட்லேருந்து விசிபிளாக இருக்கும். இதுவும் அமேசானில் வாங்கினது தான். நான் அமேசானில் வாங்கினதுக்கு எல்லாமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு கொடுத்துருக்கேன். நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஃபார்மலான டைனிங் வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம். சில சமயம் இங்கே உட்காந்து சாப்பிடுவோம், சில சமயம் வந்து ஹாலில் உட்காந்து சாப்பிடுவோம், ஈவன் பெட்ரூமில் கூட நாங்கள் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து ஃபார்மலான டைனிங் ரூம் வேணாம் அப்படிங்கிறனால தான் ஓடிஎஸை சுற்றி டைனிங் இருக்கட்டும் அப்படிங்கிறத தெளிவாக டிசைட் பண்ணோம். ஸோ கிச்சனுக்கு தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது. ஏன்னா அஸ் அ மினிமலிஸ்டாக இருந்தாலும் கிச்சனில் வந்து நிறைய திங்ஸ் இருக்கும். ஸோ வந்து என்கிட்ட இருக்க என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்வென்ட்ரியை நான் முதல்ல எடுத்துக்கிட்டேன். என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி கபோர்ட்ஸ் வேணும். இன்னொன்று நான் டிசைட் பண்ணது வந்து அப்பர் கேபினட்ஸ் வேண்டவே வேண்டாம். ஏன்னா அது வந்து வெளிச்சத்தை மறைக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா நான் வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்டில் தான். அண்ட் வந்து பழைய வீட்டில் வந்து கிச்சன் வந்து அவ்வளோ ஒரு வெளிச்சமாக இருக்கும். அதுதான் வந்து கிச்சனுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஸோ வந்து கிச்சனை வந்து ஸ்பேஷியஸாக இருக்கணும், நல்ல வெளிச்சம் வரணும், அப்பர் கேபினட்ஸ் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது மேலே ஒரு எல் ஷேப்பில் வந்துட்டு 2 ஷெல்ஃப் மட்டும் கொடுத்துருக்கேன். சில பேர் ரொம்ப ஹைட்டில் இருக்க எட்டாதும்பீங்க. எனக்கு எட்டுற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு டிஷ்வாஷர் வரப்போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம புதுசாக ஏதாவது வாங்க போகிறோம்னா அதை முன்னாடி டிசைட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ப்ளக் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ வந்து ஆர்ஓ வந்து அண்டர் சிங்கில் வரணுங்கிறதுனால ஆர்ஓ வந்து அண்டர் சிங்கில் வர மாதிரியா டிசைன் பண்ணிட்டோம். அண்ட் வந்துட்டு டிஷ்வாஷருக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டோம். அண்ட் வந்து இந்த மாதிரியான எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துட்டோம். அதே மாதிரி பாத்திரம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கேபினட்ஸ் வந்து நாங்கள் டிசைன் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என் பையனோட பெட்ரூம். பட் யாரும் அதை யூஸ் பண்ணல. அவனோட திங்ஸ் மட்டும் அங்கே இருக்குது. எங்கள் கூட தான் அவன் படுத்துப்பான். இது வந்துட்டு குயின் சைஸ் பெட்டாகவே வந்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து கான்கிரீட் பெட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, யூனிக்கான இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஐடியா வந்து எங்களோட இன்ஜினியர் வந்து இன்னொருத்தவங்க வீட்டில் வந்து பண்ணியிருந்தாரு. ஈவன் வித் ஸ்டோரேஜோடய பண்ணியிருந்தாரு. அஸ் மினிமலிஸ்டாக எங்களுக்கு ஸ்டோரேஜ் தேவைப்படல. பட் வந்து குயின் சைஸ் ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சிங்கிள் காட்டாக வாங்கி போடுவோம்னு பார்த்தோம். பட் பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு குயின் சைஸ் பெட்டாகவே பண்ணிட்டோம். ஏன்னா என் மாமியார் வரும்போது அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க.
ஸோ அதனால அங்கே அந்த மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. அண்ட் வந்து அவனோட ஸ்டடி டேபிள் வரணும். ஸ்டடி டேபிளுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் வைக்கணும். அந்த ஷெல்ஃபில் தான் வந்து அவனோட செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இன்னும் கொடுக்கல. ஸோ வந்து கொடுத்தாங்கன்னா அதெல்லாத்தையும் அங்கே தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு டிசைன் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் வந்து பின்னெட்டில் போயிட்டு, பின்னெட்னா பின்இன்ட்ரெஸ்ட், அது வந்து ஒரு சோஷியல் மீடியா ஆப்பு. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரி அது ஒரு ஆப். அதில் வந்து நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ், ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து இதுதான் இருக்க காமன் பாத்ரூம், பெரிய சைஸ் பாத்ரூம். இதில் வந்து ஷவர் ஏரியா அப்படின்னு தனியாக பிரிச்சுக்கிட்டோம். இது ஏன் பெருசாக டிசைட் பண்ணோம்னா, இங்கே தான் வந்து வாஷிங் மிஷினும் வைக்க போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நிறைய பேர் வாஷிங் மிஷின் எங்கே வைக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணாமல் கடைசியில் வந்து சர்வீஸ் ஏரியா எங்கே விடுறது அப்படின்னு யோசிப்பாங்க. நாங்கள் ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டோம், இந்த பெரிய பாத்ரூமில் ஷவர் ஏரியா இருக்கணும். இந்த ஷவர் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிக் வந்து கொஞ்சம் எங்களுக்கு காஸ்ட் கம்மியாகிறதுக்காக தான் கிளாஸ் பிரிக் யூஸ் பண்ணோம். அடுத்தது வந்து உள்ள வந்து டென்ஷன் ராட் அமேசானில் வாங்கி அதில் வந்து ஷவர் கர்டைனும் போட்டுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். மொத்தம் 2 பெட்ரூம் வீடு இது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா காட் வந்து செங்கல் வச்சு உள்ள மண் போட்டு அதுக்கு மேலே வந்து கிரானைட் கல் போட்டு பண்ணது தான். இதில் வந்து குஷன் வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ சோஃபா ரிப்பேர் பண்ணுறவங்கள வச்சு தான் குஷனும் வந்து ரெடி பண்ணோம், லெதர் மெட்டீரியல் வச்சு. இந்த ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் நாள் படுக்கும்போது என் பையன் வந்து சொன்னது வந்து, அம்மா இது வந்து ஹோட்டல் ரூமில் இருக்க மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னால். ஈவன் எனக்குமே அப்படி ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா சைடில் உள்ள லைட்டு அவர் வந்து எமா பிராண்ட்லேருந்து எங்களுக்கு வந்து இந்த ப்ரொமோஷனுக்காக வந்து இந்த பெட்டை தான் நாங்கள் அங்கே யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்கு அந்த பெட்டு. அந்த ஒரு ஸ்பேஷியஸான அந்த ஃபீல் இது கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து ஒயிட் கலர் மைக்கா சூஸ் பண்ணது, ஒயிட் கலர் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணது. பெட்ரூமோட கலர் வந்துட்டு ரொம்ப மைல்டா ஒரு சொனட் அப்படிங்கிற ஒரு ஏஷியன் பெயிண்ட்ல வந்து சொனட் அப்படிங்கிற ஒரு இதை சூஸ் பண்ணோம். ஸோ அது எல்லாமே வந்துட்டு அந்த ரூமை வந்து ஸ்பேஷியஸா ஒரு ஹோட்டல் ரூம் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணது. அது எல்லாத்தையும் விட முக்கியமா ரொம்ப திங்ஸ் எதுவும் வெளியில தெரியாம கொஞ்சம் பர்சனலாக எங்களோட ஃபோட்டோஸ் தெரியுது. அண்ட் வந்து எங்களோட ஸ்டடி டேபிளில் வந்துட்டு ஒரு சில ஐட்டம் மட்டும் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம். எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கபோர்டுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா கபோர்டுமே வந்து நாங்கள் அப்படி தான் டிசைன் பண்ணியிருந்தோம். எங்ககிட்ட என்னெல்லாம் பொருள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் எங்கெங்க ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ கபோர்டு எல்லாமே திறந்து காட்டி இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக ஆர்கனைஸ்ட் ஹோம் டூர்னு போடுறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்கனைசேஷன் பாக்கி இருக்குது. அண்ட் மிரர் பற்றி சொல்லணும்னா, மிரர் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணது தான். அவர் தான் லைட்டோட மிரர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாரு. அமேசானில் தான் அதுவும் வாங்கணும். ஏன்னா இங்கே வந்துட்டு விலை கூட இருந்தது. அமேசானில் ஹாஃப் த ரேட்டு கிடச்சிது. நல்லா பேக் பண்ணி வந்தது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட இருக்கிற அட்டாச் பாத்ரூம். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். நிறைய குவரிஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் ஒன்னொன்னே நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக இன்டீரியர் பற்றி போட்டுடுறேன். அதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் தான் இருக்குது. இந்த வாரத்தில் கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.